செல்லக்குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கதை கேட்க போகிறோம். கேட்க ஆவலாக இருக்கீங்களா? நீங்கள் நம்ம காட்டுக்கு போய் நேரடியாக கதையை பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் முயலுக்கும் ஆமைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. முயல் சொல்லுது, என்னை பற்றி உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு வேகமாக ஓடுவேன் தெரியுமா? நீ ரொம்ப சோம்பேறி அப்படின்னு சொல்லி ஆமையை பார்த்து சொல்லுச்சு. அதுக்கு ஆமை சொல்லுச்சு, இல்லை, நான் ரொம்ப சின்னவன் தான், ஆனாலும் நான் ரொம்ப மொல்லமாக நடப்பேன், நிதானமாகவும் நடப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஏன்னா நீ என் கூட போட்டி போட போறியா? நிதானமாக நடப்பேன்னு என்கிட்ட நீ சொல்கிறியா? சரி, நம்ம 2 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம். யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆமையும் இந்த போட்டிக்கு தயாரானது. 2 பேருமே போட்டிக்கு ரெடியாக நிற்கிறாங்க. போட்டியும் ஆரம்பமானது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் முயலும் ஆமையும் ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. முயல் சொல்லிச்சு, வேகமாக நான் ஓடிட்டேன். பின்னாடி திரும்பி பார்த்து ஆமையை பார்த்து சொல்லிச்சு, நீ இப்போ தான் அங்கேயே வர, நீ வராங்காட்டி நான் ஒரு சின்ன தூக்கம் தூங்கி எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஆமை சொல்லிச்சு, எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அது பேசுகிறத, முயல் பேசுகிறத எதுவுமே காது கொடுத்து கேட்காம அதை நிதானமாக மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த முயல் நல்லா தூங்கிருச்சு. ஆனால் இந்த ஆமை தனக்கு கொடுக்கப்பட்டதும் அந்த கோட்டை வேகமாக நிதானமாக மொல்லமாக தொற்றுச்சு. இப்போ பந்தயத்துக்கான வெற்றி கோப்பையை இந்த ஆமை பெற்றுக்கொண்டது. இப்போதான் முயல் அழுகுது. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இது வின் பண்ணாது அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இப்போ இந்த ஆமை வெற்றியை பெற்றுக்கொண்டதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சு. யாருமே விடாமுயற்சியாக நம்ம முயற்சி செய்யும்போது நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். யாரையும் நம்ம ஏளனமாக பார்க்கக்கூடாது. போட்டின்னு வரும்போது எல்லாருமே அதில் கலந்து கொள்ளணும்.